வணக்கம். ஃபர்ஸ்ட் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் அருகே புதிதாக திறக்கவிருக்கும் கிறிஸ்டர் ஆலையை தடுத்து நிறுத்த கோரி பொதுமக்கள் போராட்டம். கிறிஸ்டர் ஆலைகளை மூட வலியுறுத்தி மக்காச்சோள பயிர்களை கட்டி பிடித்து கதறிய பெண் விவசாயி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பிடிஓ அலுவலகம் முன் காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம். 25 ஆண்டுகளாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மழைநீர் வடியாமல் 200 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் அழுகி நாசம். உரிய நிவாரணம் வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெருமந்தூர் காட்டுநாயக்கன் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் பொதுமக்கள் வேதனை. வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் மக்களின் பரிதாப நிலை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குகையில் சிக்கிக் கொண்ட நாய்க்குட்டிகளை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். மீட்கப்பட்ட குட்டிகளை அரவணைத்து கொஞ்சும் தாயின் பாச போராட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் அருகே புதிதாக திறக்கவிருக்கும் கிரஷர் ஆலையை தடுத்து நிறுத்துங்கள் என பெண் ஒருவர் மக்காச்சோள பயிர்களை கட்டிப்பிடித்து கதறிய காட்சிகள் கண்கலங்க வைத்துள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள கவுல்பாளையம் கிராமத்தை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட கல் குவாரிகளும் கிரஷர்களும் செயல்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது விளை நிலங்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதோடு பொதுமக்கள் சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கவுல்பாளையம் அருகே செங்குணம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதிதாக கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கவுல்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் நகர போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் நேரில் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கிறிஸ்டர் அமைய உள்ள இடத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் அதனை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனிடையே போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினரின் காலில் விழுந்து கும்பிட்டு விவசாயி ஒருவர் கிறிஸ்டரை தடை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கிறிஸ்டர் அமைய உள்ள இடத்தின் அருகே சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்களை கட்டிப்பிடித்து பயிர்களை காக்க கிறிஸ்டர் ஆலைகளை மூட வேண்டும் என மூதாட்டி ஒருவர் கதறி அழுத சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. சாமி, இந்த பயிர்ல நடுவாந்தரம் போட்டு நாங்க எப்படி சாமி நாங்க பொழப்போம்? இந்த விவசாயத்தை இப்படி பண்ணிவிட்டா நாங்க எப்படி சாமி பொழப்போம்? நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சாமி. எங்க மக்களுக்கெல்லாம் நாங்க மருந்து குடிச்சுதான் சாமி சாகணும். எங்களுக்கு கரைசலை ரத்து பண்ணணுங்க சாமி. எங்களுக்கு கரைசலே வரக்கூடாது சாமி. நீங்க எங்க விவசாயம் இதை விட்டா எங்களுக்கு வழியே இல்லைங்க சாமி. நாங்க எந்த வழியுமே எங்களுக்கு இல்லைங்க சாமி. நாங்க இதை விட்டா இப்படி கவர்மெண்ட் ரஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இப்படி எங்களை கொலையா இருக்கு சாமி. நாங்க விவசாயம் எங்களை 1000 பேர்த்த பாப்பீங்களா? நீங்க குடிநீர் வழங்காததை கண்டித்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பிடிஓ அலுவலகம் முன் காலி குடங்களுடன் இஸ்லாமிய பெண்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எர்ரன அள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட ரெட்டியூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்களுக்கு சுமார் 25 ஆண்டுகளாக குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த ஆண்டு இக்கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டதாகவும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படாததால் ஜல்ஜீவன் திட்டத்தில் பதிக்கப்பட்ட குழாய்கள் அனைத்தும் காட்சி பொருளாகவே உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலக்கோடு பிடிஓ அலுவலகம் முன் காலி குடங்களுடன் வந்திருந்து பிடிஓ ரேணுகாவை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 25 வருஷமா எங்களுக்கு தண்ணியே இல்ல. நாங்க தான் இங்க அடிப்படை வசதியே எல்லாமே செஞ்சோம். ஆனா எங்களுக்கே தள்ளி வச்சுங்கிறாங்க. இங்க எந்த இதுவும் இல்லாம தான் இருந்துச்சு இது வரலையும். நாங்க பின்னாடிதான் கரண்ட், தார் ரோடு எல்லாமே நாங்க எங்க மூலியமா தான் வந்தது. ஆனா எங்களையே இப்போ ஒதுக்குறாங்க.
ஒதுக்கிட்டு எல்லா வசதி வந்தது அவங்க செஞ்சுக்கிறாங்க. தண்ணி தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனையே. இப்ப தண்ணி ஒரு சப் டேங்க் கட்டின்னுக்குறாங்க. அதுல இருந்து விடுறேன்ட்டு ஒகேனக்கல் தண்ணி 10 மாசம் ஆச்சு மனு கொடுத்து கூட. 10 மாசமா அந்த தண்ணி எங்களுக்கு விடாமையே இருக்கிறாங்க. போய் கேட்டா என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஆனா தண்ணியே விடுறதே இல்லை எங்களுக்கு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மழைநீர் வடியாமல் 200 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் அழுகிவிட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. குறிப்பாக உதய மார்த்தாண்டபுரம் வழியாக மேல பெருமழை செல்லும் புதிய கழனி 6 வடிகாலில் சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெங்காய தாமரை செடிகள் மற்றும் சம்புகோரை செடிகள் படர்ந்ததால் மழைநீர் வடிய முடியாமல் தேங்கியுள்ளது. இதனால் அருகில் உள்ள சனா கோட்டகம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 200 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் இடுப்பளவு நீரில் மூழ்கி அழுகிய நிலையில் காணப்படுகிறது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அழுகிய குறுவை பயிருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்று ஒவ்வொரு வருடமும் புதிய கழனி 6 வடிகாலில் வெங்காய தாமரை செடிகள் மற்றும் சம்புகோரை செடிகள் மண்டி பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதால் அரசு முறையாக தூர்வாரி தர வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தினர். எங்களுக்கு வந்து மெயினான வடிகால் கிடையாது. வடிகாலுங்கிறதே கிடையாது. 10 வருஷமா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. வடிகால் இருந்தா இது உடனே வடிங்க. வடிகால்ல வெங்காய தாமரை மண்டி போச்சு. வடிகால்ல வெங்காய தாமரை அதிகமா இருக்கு. அதை அகற்ற வேலையை நடக்க மாட்டேது. விவசாயிகளும் ஒன்றும் ஒற்றுமையாகவும் இல்லை. இந்த ஊர்ல வடிகாலுங்கிறது சுத்தமா கிடையாது. போராடி நாங்களாம் போய் அடிச்சு கிடக்குறோம். வடிகால் இருந்தா இந்த அளவுக்கு சேதம் இருக்காது. அந்த அறுப்பு 10 நாளைக்கு முன்னாடி அறுக்க வேண்டிய அறுப்பு மழையினால எல்லாம் அறுக்க முடியாம போயிட்டு எங்க ஊர்ல சரியான வடிகால் வசதி இல்லை. அதெல்லாம் வெங்காய தாமரை மண்டி அதனால அறுக்க முடியாம போயிட்டு அறுப்பு. இதனால பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம். திருவள்ளூர் அருகே மழைநீர் கழிவுகளுடன் கலந்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் பரிதாப நிலை நீடித்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக பட்டறை பெருமந்தூர் கிராமத்தில் காட்டுநாயக்கன் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனையடுத்து குடியிருப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே மழைநீரை வெளியே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இக்குடியிருப்புகள் அருகே உள்ள குளம் நிரம்பி தெருக்களில் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனை செல்வதற்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் கூட வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஆற்று பகுதியில் உள்ள குகையில் சிக்கிக் கொண்ட 3 நாய்க்குட்டிகளை மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிக்கார்தன அள்ளி ஆற்றின் கரையோரம் உள்ள புளிய மரத்தின் அடியில் உள்ள மண் குகையில் நாய் ஒன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்நிலையில் பஞ்சப்பள்ளி சின்னாற்றிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் சிக்கார்தன அள்ளி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மண் குகையில் சிக்கிக் கொண்ட தாய்நாய் மற்றும் அதன் குட்டிகள் 4 நாட்களாக உணவின்றி தவித்தன. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் தாய்நாய் எழுப்பிய அபய குரலை கேட்டு அது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு நிலைய அலுவலர் செல்வம் உத்தரவின் பேரில் சிறப்பு நிலைய அலுவலர் தெய்வம் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கார்த்திக், தவமணி, சுகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இதனையடுத்து வீரர்கள் ஆற்றை கடந்து கயிறு, டார்ச் லைட் உதவியுடன் மண் குகை சுரங்கத்திற்குள் சென்று அங்கிருந்த 3 குட்டிகளை உயிருடன் மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் குட்டிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதை அறிந்த தாய் நாய் பாசத்துடன் குட்டிகளை அரவணைத்து கொஞ்சும் காட்சி காண்போருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் அவசரமாக சாலையோர மரங்கள் வெட்டப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. மணப்பாறையில் விராலிமலை 4 வழிச்சாலை பணிக்காக நகர எல்லை வரை உள்ள சாலையோர மரங்களை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் முடிவு செய்ததை அடுத்து 404 மரங்களை கடந்த 23ஆம் தேதி ஏலமிட்டனர். இந்த ஏலத்தில் 39 பேர் கலந்து கொண்ட நிலையில் தொட்டியத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் 6.70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கோரியுள்ளார். ஆனால் அவரது ஒப்பந்த புள்ளியில் பிழை இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தொப்பம்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா என்பவருக்கு 6,09,000 ரூபாய்க்கு வழங்கியுள்ளனர்.
இந்நிலையில் சரவணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மரங்களை வெட்டுவதை நிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் மரம் வெட்டும் பணியை நிறுத்த ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்திய பின்னரும் சில மரங்களை அவசரமாக வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போஸ்டர் செட் கியஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் உண்டியல் காணிக்கையாக 6 கோடி ரூபாய் பணமும் தங்கமும் வெள்ளியும் கிடைத்துள்ளது. புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இத்திருக்கோவிலுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து வழக்கப்படி பௌர்ணமி முடிந்து உண்டியல் எண்ணப்பட்டதில் 6,74,74,473 ரொக்க பணமும் 2.45 கிராம் தங்கம் 2 கிலோ 264 கிராம் வெள்ளி ஆகியவைகள் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக அறநிலையத்துறையினர் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். படந்தால் சத்யா காலனி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளிட்டவைகளில் சேரும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் தெருவின் ஓரத்தில் கொட்டப்படுகின்றன. இவர்களை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்தாத காரணத்தினால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தோற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரியால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் ஆடு வெட்டி வழிபாடுகள் செய்தனர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை காரணமாக 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செட்டிக்குப்பம் ஓட்டேரி ஏரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஆடு வெட்டி மலர் தூவி நீரை வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணை நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகர்கோவில் மாநகரில் உள்ள 52 வார்டுகளுக்கும் முக்கடல் அணை மற்றும் புத்தன் அணை குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வறண்டு கிடந்த அணையானது தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக அதன் முழு கொள்ளளவான 25 அடியில் 24.50 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து நகர மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். குள்ளிச்செட்டிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 48 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் கணினி வகுப்பறை கட்டிடங்கள் அமைத்து தரப்பட்டது. இதேபோல் புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ரூபாய் 7 லட்சம் செலவில் கட்டப்பட்ட சமையலறை கட்டிடம் பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ்ச்சியடைந்த மாணவர்கள் தங்களது கல்வி மேம்பாட்டுக்காக உதவிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பகுதியில் ராட்சத மரம் முறிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து கொடைக்கானலில் தொடர் பனிமூட்டம் மற்றும் பரவலாக மழை இருந்து வரக்கூடிய நிலையில் மோந்தா புயல் காரணமாக பலத்த காற்று வீசுகிறது. இதன் காரணமாக மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பகுதியான பூம்பாறை அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து நெடுஞ்சாலை மற்றும் வனத்துறையினர் முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மக்காச்சோள பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சின்னத்தம்பியாபாறு, பெத்துரெட்டிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் பெருமளவு மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய தொழில்நுட்பத்தின்படி பயிர்களை பூச்சிகள் தாக்காத வண்ணம் ட்ரோன்களை பயன்படுத்தி மருந்துகள் தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறையால் வேலையாட்கள் பற்றாக்குறை தீர்ப்பதோடு அனைத்து இடங்களிலும் ஒரே சீரான முறையில் மருந்து தெளிப்பதற்கு பயன்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
ராணிப்பேட்டை அருகே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பாலாற்றில் ஆபத்தை உணராமல் மக்கள் மீன்பிடித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லைப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாலாறு மற்றும் பொன்னை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 9400 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபத்தை உணராமல் ஆற்றில் மீன்பிடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குடி தண்ணீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாயக்கன்பட்டி வைகை ஆற்றில் தற்போது 3000 கன அடி தண்ணீர் செல்கிறது. இந்நிலையிலும் இப்பகுதி மக்களுக்கு கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வத்தலகுண்டு ஆண்டிப்பட்டி சாலையில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிகழ்விடத்திற்கு வந்த ஊராட்சி செயலரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஃபோஸ்டர் செட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 10 ஆட்டுக்கிடாய்களுடன் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பந்தய வீரர்கள் பொதுமக்களின் ஆரவாரங்களுக்கிடையே அள்ளிச் சென்றனர். கடலாடியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா மற்றும் விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையை முன்னிட்டு மாநில அளவிலான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. கடலாடி முதுகுளத்தூர் சாலையில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாட்டு வண்டிகளுடன் சாரதிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 100 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டதை அடுத்து இந்த பந்தயத்தில் கடலாடி நகரம் விழா கோலத்தில் காட்சியளித்தது. இப்போட்டியில் பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு என 100 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு ஒன்றை ஒன்று அதிவேகத்தில் சாலையில் சீறிப்பாய்ந்து முந்திச் சென்றன. இதனையடுத்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கான ரொக்க பணம், வெள்ளாட்டு கிடாய் மற்றும் சுழற்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. ராஜா இளையசாமியார் கட்டப்பூடி இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி பிரேம் சந்திரோ. கடுமையான போராட்டம். முதல் இடத்து இப்படி லேசா போய்க்க. முதலாவதாக அவன்யாபுரம் அரியா நகரி, இரண்டாவதாக புதுப்பாட்டை அமராவதி புதூர். 2 பேர் இணைந்து வருகிறார்கள். மாமா இப்படி சொல்லுங்க. புதுக்கோட்டையில் நடைபெற்ற சாலை மிதிவண்டி போட்டி உரிய பாதுகாப்பு இல்லாமல் நடைபெற்றதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை அண்டகுளம் பிரிவில் தஞ்சாவூர் திருச்சி நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சாலை மிதிவண்டி போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டிகள் நடைபெற்ற போது அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தாமல் போட்டி நடைபெற்றதால் டாரஸ் லாரிகளின் பின்புறம் ஆபத்தான முறையில் மாணவர்கள் மிதி வண்டிகளை ஓட்டிச் சென்றது பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களிலாவது உரிய பாதுகாப்புடன் போட்டிகளை நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
இதனையடுத்து இந்த போட்டிகளில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் வருகிற 7ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான சாலை மிதிவண்டி போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. டெல்டாவில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம்.